பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டு சம். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு கம்மா ஒய். அந்த எக்ஸும் ஒய்யும் என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர். ஒய் ஈக்குவல் டு 2x. எண்ணின் மீதான ஒரு உறவு என்க. அது மட்டும் இல்லாமல் மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் காண்க. ஃபஸ்ட்டு நம்ம தீர்வு எடுத்து எழுதிக்குவோம். எக்ஸ் கம்மா ஒய்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எக்ஸும் ஒய்யும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இயல் எண்கள். அப்போ எக்ஸ் கம்மா ஒய் வந்து ஒரு இயல் எண் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸும் ஒரு இயல் எண்ணாக தான் இருக்கும், ஒய்யும் ஒரு இயல் எண்ணாக தான் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு போயிட்டே இருக்குமா, அது எக்ஸோட வேல்யூன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஒய்யும் நமக்கு நேச்சுரல் நம்பராக, அப்போ 1 2 3 4 அப் டு அண்ட் ஸோ ஆன் போட்டாச்சு. இப்போ ஒய் நம்ம கண்டுபிடிக்கணுமா, ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு எடுத்து எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 3, எக்ஸுக்கு பதிலாக 4 அப்படின்னு நம்ம அப் டு அண்ட் ஸோ ஆன் அப்ளை பண்ணிகிட்டே போகிறப்ப நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத எழுதணும். ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1, 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2, 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3, 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணிட்டோமா. அடுத்து பெருக்கி போடுறப்ப என்ன வருது, 4 2 6, 4 2 8 எடுத்து எழுதியாச்சா. இதோட வேல்யூ அப்படியே போயிட்டே இருக்கும், ஏன்னா நமக்கு நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அம்புக்குறி படம் மூலமாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸோட வேல்யூ நமக்கு நேச்சுரல் நம்பர் தானே, இயல் எண்கள், அதை எடுத்து அப் டு அண்ட் ஸோ ஆன் அப்படி எழுதிட்டோம். ஒய்யோட வேல்யூவும் நமக்கு நேச்சுரல் நம்பர் தான், அதையும் எடுத்து அப்படி எழுதிக்கோங்க. இப்போ 1ன்னு கொடுத்தப்ப நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 2, 2ன்னு கொடுத்தப்ப 4, 3ன்னு கொடுத்தப்ப 6, 4ன்னு கொடுத்தப்ப 8 வந்திருக்கா. அப்போ எக்ஸ்ட்ரா 2 நம்பர் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதிட்டோம். எழுதிட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மதிப்பகம் துணை மதிப்பகம். ஃபஸ்ட்டு மதிப்பகம்னா என்னென்னு எடுத்து எழுதுகிறோம். மதிப்பகம்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், எக்ஸில் உள்ள வேல்யூ எல்லாம் மதிப்பகம்னு வருமா. அப்போ 1 2 3 4 அப் டு அண்ட் ஸோ ஆன் எல்லாமே மதிப்பகம். துணை மதிப்பகம்னா ஒயில் உள்ள வேல்யூ துணை மதிப்பகம். அப்போ ஒயில் 1 2 3 அது எல்லாத்தையும் அப்படியே அப் டு அண்ட் ஸோ ஆன் போட்டு எழுதிட்டு, வீச்சகம்னா எதை நம்ம குறிச்சிருக்கோமோ அதுதான். அதாவது ஒயில் எந்தெந்த லைனுக்கெலாம் கோடு போயிருக்கு, ஏதாவது எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தப்ப 2ன்னு வந்துச்சா, அப்போ அந்த இதெல்லாம் என்ன வரும் நமக்கு, வீச்சகம். அதுவும் அண்ட் ஸோ ஆன் போட்டு தான் எழுதணும். இதோட மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் நம்ம வந்து 3 கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு வேல்யூக்குமே இங்கே நம்ம என்ன இருக்குது, வேல்யூ கொடுத்துருக்கோமா, அப்போ இது ஒரு உறவாகும். அதோட கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான் இந்த சம்.